இந்த நிலா இந்த நிலான்னொன்னே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது நம்ம கவிஞர்கள் தமிழ் சினிமாவில் எழுதுகிற பாடல்களும் பெண்களை அவங்க வர்ணிக்கிற விதமும் தாங்க. உங்களுக்கு நிலான்னொன்னே முதல்ல எந்த பாட்டு ஞாபகம் வரும்? எனக்கு முதல் மரியாதையில் அந்த நிலாவைத்தான் நான் கையில் பிடிச்சேன், இதுதாங்க ஞாபகத்துக்கு வரும். இன்னும் 2, 3 பாட்டு இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதில் எதுனா அஜித் சாரோட, நம்ம துறை இயக்கத்தில் அஜித் சாரோட ஏ நிலவே ஏ நிலவே நான் உன்னைத்தோட விண்ணை அடைந்தேன், அது எப்பவுமே மனசில் இருக்கிற பாட்டுங்க. அப்புறம் இன்னொரு பாட்டு என்னென்ன, மின்சார கனவுல இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்பே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்பேன், அது அருமையான வரிங்க. அப்படியே இருக்க கட்டி பிடிச்சிக்கிட்டு நம்ம அப்படியே தலைக்கு தலையணை வச்சுட்டு படுக்கிற மாதிரி இருக்குங்க அந்த வரி. அப்புறம் இதே பாடலில் இன்னொரு வரி, இரவின் மடியில் பிள்ளைகளாகவும் பாலூட்ட நில உண்டு. இப்படி நிலாவை வர்ணித்து கவிஞர்கள் தங்களுடைய அழகை அப்படியே கொட்டியிருப்பாங்க. ஆமாம், நிலா அப்படிப்பட்ட அழகுக்குரியது. ஆமாம், அந்த நிலாவை பற்றி நான் கூட சில மாதத்துக்கு முன்னாடி எழுதினேன். இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் நீல் ஆல்ட்ரினும் ஏன் இந்த நிலாவை பார்க்க போனார்கள்? ஓ, இவ்வளவு பெரிய அழகை, இவ்வளவு வியப்பூட்டும் அழகை பக்கத்தில் இருந்து பார்க்க தோணும் அப்படின்னு நான் கூட எழுதி வச்சேங்க. அப்புறம் இன்னொன்று கூட, ஒரு நாள் இரவின் சாலையில் தனியாக நான் வாட்ட வந்துக்கிட்டு இருந்தேன், துணைக்கு யாருமே இல்லை. அப்போ தான் அண்ணாந்து பார்த்தேன், வானத்தில் எனக்கு மேலே வானத்தில் நிலாவும் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்படி நிலாவுக்கும் எல்லாருக்குமே ஒரு சம்மந்தம் இருக்குங்க. அந்த நிலாவை இரவில் போய் அதுவும் எங்கள் ஊர் குளத்துக்கரையில் பார்க்கணும்னு ஆசைங்க. அதான் நைட்டு 8 மணிக்கு மேலே கம்பு எடுத்துக்கிட்டு லைட்டு எடுத்துக்கிட்டு எங்கள் ஊர் குளத்துக்கரைக்கு போகிறேங்க. ஒரு 1000 மீட்டர் தூரம் தான் இருக்குது எங்கள் வீட்டிலேருந்து. ஆமாம், அந்த குளத்துக்கரைக்கு கிளம்பும் போதே வீட்டிலேருந்து இந்நேரத்துக்கு எங்கடா போகிற, ஒரு தடுப்பு சுவர். இரவை வந்து நம்ம ஆளுங்க, நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பயமுறுத்தி வச்சுருக்காங்க. இரவு ஒரு கொலைகாரனுக்குரியது, இரவு ஒரு கொள்ளைக்காரனுக்குரியது, ஒரு மர்ம செயல் நடப்பதற்கு இரவு துணை புரிகிறது அப்படின்னு இரவை பயமுறுத்தி வச்சுருக்காங்க. இரவை களங்கப்படுத்தி வச்சுருக்காங்க. உண்மையிலே இரவு ஒரு குழந்தை மனசுக்குரியது. அதனால தான் என்னவோ இந்த மனித தன்மையற்றவர்கள் இரவை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் எனக்கு இரவு மேலேயும் துளி கூட பயம் கிடையாதுங்க. ஆமாம், அந்த இரவில் போய் குளத்துக்கரையில் நிலாவை பார்க்க கிளம்பிக்கிட்டு இருக்கேங்க. எப்போதுமே இரவு நம்மளுக்கு நம்ம தனியாக இருக்கிறப்ப இளையராஜா சார் பாட்டு கேட்குறப்ப நம்ம கூடவே இருந்து இளையராஜா சார் பாட்டை இன்னொரு ஆளும் கேட்குங்க. அது யார் தெரியுமா? அது இந்த இரவு தாங்க. ஆமாம், எனக்கு இரவு மேலே பயம் இல்லை. அந்த பயமில்லாத இரவு இப்போல்லாம் மனுஷங்களை பார்த்தா தாங்க பயப்படுது. அதனால மெல்ல ஒரு கம்பு எடுத்துக்கிட்டு, அதுவும் பூச்சிப்பட்டு இருக்குங்கிறதுக்காக கம்பு எடுத்துக்கிட்டு குளத்துக்கரைக்கு வந்துட்டேங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாங்க அந்த நிலா. ஆமாம், அந்த நிலாவைத்தான் நான் கையில் பிடிச்சேன்னு வைரமுத்து எழுதினார்ல, அந்த நிலாவைத்தாங்க இப்போ நீங்கள் குளத்துக்கரையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம கவிஞர்கள் பேனாவை உதரும்போது எங்கு வருதோ இல்லையோ நிலா விழுவுங்க. அப்படிப்பட்ட நிலாவை தாங்க இப்போ நீங்கள் இந்த குளத்துக்கரையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, குளத்துக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், நம்ம வீட்டில் நம்ம அம்மாக்கள் இல்லைன்னா பாட்டிகள் தங்களுடைய குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுறப்ப ஏ நிலா நிலா இங்கே வா வா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நிலாவை தான் குளத்துக்கரையில் நீங்கள் இந்த குளத்துக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கங்க. இங்கே பாருங்களேன், இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற இந்த குளத்துக்குள்ளே இருக்கிற நிலாவை நான் கைனாலையும் கல்லெடுத்தும் வீசி சின்ன சின்னமாக சில்லாக அப்படியே உடச்சி விட்றேன். ஆனால் பாருங்களேன், கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஒன்று சேர்ந்துருது. ஆமாம், இங்கே பாருங்கள் அப்படியே தனித்தனி துளியாக போய் மீண்டும் ஒன்று சேர்ந்துடுற நிலாவை பார்க்குறீங்களா? அதே மாதிரி தாங்க நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற ஆசையை, நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற லட்சியத்தை சில பேர் உடச்சி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம உடனே கலங்கி போய் நம்ம பாதையை மாற்றிக்க கூடாதுங்க. இந்த நிலா மாதிரி ஒன்று சேர்ந்துருவோங்க. இந்த நிலா மாதிரி ஒன்று சேர்ந்துருவோம். அப்படி இந்த நிலா மாதிரி இருந்துட்டால் தான் இந்த உலகம் நம்மளை பார்க்கும். கிரகங்களின் அடிப்படையில் பூமிக்கு பக்கத்தில் நிலா இருக்குது. ஆனால் உண்மையில் மனப்பூர்வமாக உணர்வுபூர்வமாக இந்த நிலா நம்ம இதயத்தில், நம்ம மனசில், நம்ம காதில், நம்ம கண்ணில், நம்ம பார்க்குற இடமெல்லாம் இருக்குங்க. ஆமாம், அந்த நிலாவை நாமளும் கையில் பிடிப்போம், கண்ணில் பிடிப்போம். நன்றி, வணக்கங்க. என்னுடைய இந்த நிலா பேச்சை கேட்ட உங்கள் எல்லாருக்கும் நன்றிங்க.